பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சாலமோனின் ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தை 12. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்றால் நாம் முகமுகமாய் பார்க்க முடிவது இல்லை, ஆனால் கடவுள் வழியாக நாம் முகமுகமாய் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் பதிக்கப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிறீர்கள், அவரை போல் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே இந்த பலிபீடத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சரீரம் ஏன் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்தில் வாழுகின்றோம். ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் ஆதாமை படைத்தார், துணைக்காக ஏவாளையும் படைத்தார். அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே இயற்கை வளங்களை படைத்தார், ஒளியை படைத்தார், இருள் நீங்கியது. ஆண்டவர் பறவைகளை படைத்தார், மீன்களை படைத்தார், உயிரினங்களை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு கொடுத்தார். இவை நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், ஆதாம் பாவம் செய்கின்றார். ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அந்த பொய்யில் விழுந்து பாதிப்பு அடைந்து பாவத்தில் விழுந்து தன்னுடைய கணவர் ஆதாமையும் அதே பாவத்தில் விழ வைக்கின்றார். இதை நாம் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் பாருங்கள், அங்கே ஒரு மரத்தை வைத்திருந்தார், வாழ்வு தரக்கூடிய மரம். அந்த வாழ்வு தரக்கூடிய அந்த மரத்தின் கனியை அவர்கள் உண்டுவிடக் கூடாது என்பதற்காக இவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியிலே அனுப்பி கெருபுகளை வைத்து பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏன் தெரியுமா? அந்த வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனியை அவர்கள் உண்டார்கள் என்றால் அவர்களுக்கு இறப்பே கிடையாது இந்த உலகத்தில். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருந்தார். ஆனால் அவர்கள் பாவத்தில் விழுந்த பொழுது அவர்களுடைய இரத்தத்திலும் அந்த பாவ நோய் அவர்களோடு கலந்து கொண்டது. உடலில் அந்த பாவம் வந்து அவர்களை தாக்கியது. எனவே இரத்த நாளங்களுக்குள் அந்த பாவ சிந்தைகள் இருந்தன. எனவே தான் நம்மளுடைய இரத்தங்களிலும் அந்த பாவம் இருக்கின்றது. ஜென்ம பாவம் தொடர்ந்து வருகின்றது. ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, அதன் பிறகு பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழும் பொழுது அநேக தவறுகளை செய்கின்றோம். பாருங்கள், அநேக பேர் இளைய தலைமுறைகள் கூட அவர்கள் மதுவுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள், மாதுவுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள், புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். நான் பணி செய்யக்கூடிய இந்த இடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அநேக இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் HIV எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களில் அநேக பேர் ட்ரக்குக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். நானே பார்த்து இருக்கின்றேன் என்னுடைய கண்ணாலேயே. அவர்கள் அந்த மருந்து, அந்த இன்ஜெக்ஷனை அவர்களுடைய உடலில் செலுத்தி கொள்வார்கள், போதையிலே இருப்பார்கள். அவர்கள் மாற்றி மாற்றி அதை போடும் பொழுது அந்த நோய் கிருமி, HIV எய்ட்ஸ் என்கின்ற நோய் கிருமி அவர்களுடைய சரீரத்தை தாக்குகின்றது. பாருங்கள், ஆண்டவர் நல்ல ஒரு சரீரத்தை தான் கொடுத்திருக்கின்றார். அதை கெடுப்பதும் அதை நன்றாக வைப்பதும் நமது கரத்தில் தான் இருக்கின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து போவாய், உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், விபச்சாரத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய ஒருவனை HIV எய்ட்ஸ் நோய் தாக்கக்கூடிய நேரத்திலே அவன் முழுவதுமாய் உருக்குலைந்து போய்விடுகின்றான். அவனுடைய வாழ்க்கையின் இறுதியிலே அவன் கலங்கி புலம்புவான். நான் இந்த
உலகத்தில் வாழ வேண்டும், ஒரே ஒரு முறைதான், ஒரே ஒரு பாவத்தை செய்தேன், அந்த பாவம் என்னை திண்ணமாக பிடித்து இருக்கின்றது என்று அநேக பேர் புலம்பி இருக்கிறார்கள். நீங்கள் எய்ட்ஸ் சென்டரில் போய் பாருங்கள், அந்த மக்கள் படக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் அறிந்து இருப்பீர்கள். அதே போல் இணை சட்டத்தில் பாருங்கள், 28வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உருக்கு நோய். உருக்கு நோய் என்றால் HIV எய்ட்ஸ் நோயை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. காய்ச்சல், கொப்புளம், எரிவப்பம், வால், இடி, நச்சுப்பனி இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய சரீரத்தை தாக்குகின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ஆனால் இவைகளில் இருந்து நாம் வெளியிலே வர வேண்டுமே என்றால் ஒரே ஒரு வழி, நம் மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகத்தான் நாம் மீட்பு பெற முடியும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றால் நம்முடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல் மாறுகின்றது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் சீராக் 38:15 தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்கிறவர்கள் மருத்துவர் கையில் விழட்டும் என்று. பாருங்கள், நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், கூட்டம் அலைமோதும். அங்கே அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு கூட நமக்கு அறை கிடைப்பது இல்லை. இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா வந்து தாக்கக்கூடிய வேளையிலே யாருக்குமே இடம் கிடைக்கவில்லை. அது ஒரு பாவம் என்று நாம் சொல்ல முடியாது. உருவாக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனாலும் இந்த உலகத்தில் பாவம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு நடக்க வேண்டும். எனவே தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, ஆனால் உம்முடைய சொல் ஒன்றே உமக்கு எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவருடைய சொல் என்றால் இந்த இறை வார்த்தை. பைபிளை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எப்படி நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே தான் இணை சட்டம் 28வது அதிகாரம் 15வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கும் விதிக்கும் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தூன்றியும் இருந்தால் உருக்கு நோய், கொள்ளை நோய், எல்லா நோய்களும் உன்னை தாக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நமக்கு நல்ல மருத்துவராய் இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். நாம் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது நம்மை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவர். நம்மளுடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை அவர் விரும்புவது இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, சரீரம் எதனால் பாதிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே கவனமாக வாழுவோம், பாவத்தை நாம் விட்டொழிவோம், தவறான மக்களோடு நாம் செல்லாதபடி, பாவம் செய்கிறவருடைய சபையில் அமராதபடி இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே என்னோடு இணைந்து நம் உடலில் உள்ள சரீரத்தில் உள்ள நோய்களுக்காக சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து சரீரம் ஏன் பாதிக்கப்படுகிறது என்பதை எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். தகப்பனே, உமது வார்த்தை சொல்லுகின்றதே, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரின் வார்த்தை மட்டுமே அவர்களுக்கு நலனை அளிக்கும் என்றும். ஆம் தகப்பனே, நீரே நலம் அளிக்கக்கூடிய மருந்தாய் இருக்கின்றீர். உமது வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.